குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். கேளுங்கம்மா. சார், எங்க அக்கா பொண்ணுக்கு கணையத்துல இப்போ திடீர்னு ஒரு நாள் வயிறு வலி வந்துச்சு. நல்லா சாப்பிடுவாங்க. 13 இயர்ஸ் ஆகுது. திடீர்னு ஒரு சொல்லிட்டு வீட்டு டாக்டர் கிட்ட எல்லார்கிட்டயும் செக் பண்ணா அந்த கணையத்துல வீக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி. அது சரியாயிடுமா? இப்போ எண்ணெய் காரம் அதெல்லாம் கொடுக்க கூடாது, டோட்டலாவே அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி. அதனால அது கியூர் ஆகுமா? அது எப்படி என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால உங்ககிட்ட கேட்கல. இல்ல, அந்த என்ன காரணத்துக்காக நீங்க அந்த டெஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க? வயிறு வலிச்சுது டாக்டர். அவளுக்கு ரொம்ப வயிறு வலி சார். இப்போ வலி இருக்கா? என்னங்க சார்? இப்போ வலி இருக்கா? இப்போ வலி கிடையாது. ஆனா அந்த ட்ரீட்மெண்ட் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க, ட்ரிப்ஸ் மாதிரி போட்டு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அது போட்டா கியூர் ஆயிடுது. ஆனா இது வரைக்கும் காரம் எதுவுமே கொடுக்கல. எதுவுமே கொடுக்கல. இப்போ உணவு கட்டுப்பாடா இருக்கிறது தப்பு இல்லை, நல்லதுதான். ஏன்னா குழந்தைக்கு ஈஸியா ஜீரணமாகக்கூடிய உணவுகளை கொடுங்க. அந்த கணையத்தினுடைய பாதிப்பால இப்ப குழந்தைக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருக்கா, சிரமம் இருக்கா அப்படின்னு கேட்கிறேன் நான். சார், திடீர்னு வலி வந்துச்சு சார். கியூர் பண்ணி வந்துட்டு ஒரு 10 days ஹாஸ்பிட்டல்ல அட்மிட்ல இருந்தா. எவ்வளவு நாளைக்கு முன்ன இது நடந்துச்சுமா? இது இப்போ 1 monthக்குள்ளதான் சார். 1 monthக்குள்ளதானே? ஆமா. ஓகே. இப்போ அந்த குழந்தை கம்ஃபர்டபுளா இருக்கா? வலி இல்லாம இருக்கா? அந்த பெயின் இல்ல, ஆனா வலி வரும்னு சொல்லிருக்காங்க. என்ன சாப்பாடு அவாய்ட் பண்ணா கூட அந்த வலி வந்துட்டே இருக்கும்னு தான் சொல்றாங்க. அதான் இப்போ நீங்க என்ன பண்ணணும், நேர்ல தான் நீங்க குழந்தைய பார்க்கணும். நம்ம அது அந்த பாதிப்பு எப்படி இருக்கு. ஏன்னா இப்போ மாடர்ன் மெடிசன்ல பரிசோதிக்கிற முறைகளும் அதற்கான சிகிச்சை முறைகளும் வேறு. அக்யூபங்க்சர்னுடைய பார்வையில் நோய்களை அணுகிற அந்த முறை வேறு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நேர்ல ஒரு ப்ராப்பர் கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம டிசைட் பண்ணலாம் எந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறது. சரி, ஆக்சுவலாக இப்போ நமக்கு பலவிதமான மருத்துவ முறைகள் பயன்பாட்டில் இருக்குது. எல்லா நோய்க்கும் ஒரு குறிப்பிட்ட மருத்துவ முறையை நோக்கி போகும்போது தான் நமக்கு விடை கிடைக்காம போயிடுது. அதனால் எந்த பாதிப்புக்கு எந்த சிகிச்சை முறை சிறந்தது அப்படின்னு தேர்ந்தெடுக்கிற அந்த தெளிவை தான் நம்ம மருத்துவ விழிப்புணர்வுன்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், பிஃபோர் ஒரு சர்ஜரி மாதிரி ஒரு ஹையர் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னே ஒரு 2-3 மெத்தடில் நம்ம செய்ய முடியுமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சிகிச்சையில் ஈடுபடுத்திக்கிறது நல்லது.